Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of the revised PGTRB syllabus, and we are discussing Northrop Frye's essay, The Archetype of Literature, which was part of a book titled The Fables of Identity, Studies in Poetic Mythology, published in 1963. And now we are discussing deductive approach to archetypal patterns. Okay, archetypal images or archetypal literature. அப்போ நம்ம ஏற்கனவே there are two different approaches to archetypes னு படிச்சோம். One வந்து inductive approach, we have discussed it. Now we are going to discuss deductive approach to archetypes. அப்போ now let's come to an understanding. Deductive அப்படின்னா from larger element we are going to come down. அப்ப எங்க இருந்து அப்படின்னா literature is representation of the reality outside. அப்ப there is the world outside, and what we see outside is comprehended by the writer, and he is turning it into literature. அப்ப அப்படிதான் நமக்கு இந்த அப்ரோச்சையும் இவர் டெவலப் பண்ண போறாரு. யார் டெவலப் பண்ண போறாரு? நார்த்ரப் ஃப்ரை டெவலப் பண்ண போறாரு. Okay, how does he begin? Look at the essay. He says very clearly, some arts move in time, like music. Everything move in time. Like music. Music has developed over a time period. அதே நேரத்துல you find painting is associated with space. அப்படியே அடுத்ததுக்கு போறாரு. என்ன அப்படின்னா மியூசிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா what is music? Musicல ரொம்ப முக்கியமான எலிமெண்ட் என்ன? What is the most important element for music? Rhythm. Rhythm is the most important, and according to Northrop Frye, this is associated with the temporal. We call it as tempo. What do you mean by tempo? What do you mean by tempo? Relating to time. Temporal means relating to time. அப்ப மியூசிக் வந்து டைமிங். Okay, 1 2 1 2 1 2 1 2 1 2 3 1 2 3 1 2 அப்படின்னு கவுண்டிங் கொடுப்பாங்க. 7 ஸ்வரம் 1 2 3 4 1 2 அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ டைமிங், அந்த டைமிங் மிஸ் ஆகக்கூடாது. அப்படி கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 2 தட்டு, அப்புறம் அப்படி ஒரு தட்டு தட்டுவாங்க. அது ஜதி ஸ்வரம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. நமக்கு அவ்வளவு தூரம் பெருசா தெரியலன்னா கூட எவ்ரிதிங் இஸ் டைமிங். டான்ஸ் எல்லாம் டைமிங் தான். மியூசிக், டான்ஸ் எல்லாமே இட் இஸ் டைம் பேஸ்ட். அப்ப திஸ் ரிதம் எப்படி உருவாகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ். யூ வுட் ஹவ் சீன் இட் இன் போயட்ரி. am I right, teachers? போயட்ரியில the same line, one particular line gets repeated at the end of every stanza. Then what is it called? It is not called repetition. It is called refrain. It is called not repetition. சொல்ல மாட்டோம். Refrain, sir. Refrain. We call it as refrain, which creates a musical effect. அப்போ ஒரு சைட்ல மியூசிக் எடுத்து என்ன சொல்றாருன்னா மியூசிக் இஸ் பேஸ்ட் ஆன் ரிதம் அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டைமிங். அண்ட் ஃபார் டைமிங் யூ ஹாவ் சர்டன் எலிமெண்ட் கெட்டிங் ரிப்பீட்டட் அப்படின்னு ஒரு சைட்ல சொல்லிட்டு இன்னொரு சைட்ல என்ன பண்ண போறாருன்னா he is going to speak about painting. In painting, what is basic for painting அப்படின்னா there is a particular pattern in painting. அண்ட் இந்த பேட்டர்னுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்பேஷியாலிட்டி. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பெயிண்டிங்? ஸ்பேஷியாலிட்டி. ஸ்பேஷியாலிட்டினா என்ன அப்படின்னா பொசிஷன், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேமரா டெக்னிக்லயுமே அது வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது பெயிண்டிங்ல இருந்து தான் கேமரா டெக்னிக்கே வந்தது. இப்ப யாரை வந்து நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வைக்கணுமோ அவங்கள கேமரால எந்த சைட்ல வைப்பாங்க? ஸ்கிரீன்ல Center also. Center. கேமரால
ஒன்று சென்டர்ல இருந்து கொஞ்சமா பார்த்தீங்கன்னா நம்ம ஐ வந்து எதை ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் எதெல்லாம் போகுதோ அதை தான் ஞாபகம் வச்சிருக்கோம். லெஃப்ட் சைடு எல்லாம் மறந்துடுவோம். ஞாபகப்படுத்தி பார்க்கணும் ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த சென்டர் ஸ்கிரீன்ல இருந்து கொஞ்சம் லைட்டா அந்த பக்கம் வச்சிருப்பாங்க. எதுதான் பெருசா ஞாபகம் வச்சிருக்கோம் அது லெஃப்ட்ல வச்சிருப்பாங்க. அப்ப த பொசிஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்ட் ஸ்பேஷியல். அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா there is a particular patterning. அப்ப இவர் என்ன சொல்ல போறாருன்னா all art form contains both the elements of art and painting. எல்லா ஆர்ட் ஃபார்ம்லையும் particularly literature is a combination of musical element and the elements of painting. அதுதான் இவருக்கு சொல்ல போறாரு. இப்போ லிட்ரேச்சர் இருக்கு, ஒரு சைட்ல என்ன இருக்கு, பெயிண்டிங் இருக்கு, இன்னொரு சைட்ல மியூசிக் இருக்கு. அப்ப வேர் இஸ் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் லிட்ரேச்சர்? லிட்ரேச்சர் லைஸ் சம்வேர் இன் த மிடில். இட் பிளேஸ் த ரோல் ஆஃப் இன்டர்மீடியரி அண்ட் பிகாஸ் இட் இஸ் இன் த மிடில் it incorporates elements of painting. It also incorporates the element of music. அப்ப பெயிண்டிங் கான எலிமெண்ட் என்ன? ஏற்கனவே பார்த்தோம்ல, பெயிண்டிங்கோட அசோசியேட் ஆனது பேட்டர்ன், டிஸ்டன்சிங். அதே மாதிரி மியூசிக்கான எலிமெண்ட் என்ன? ரிதம். And these are beautifully incorporated by literary writers into the literary piece. That is why we have musicality in poetry. ஒரு போயம் படிக்கும்போது this poem is highly musical அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எவ்வளவு அழகா வந்து he is taking forward the idea of detective approach to archetypes னு பாருங்க. Okay, now he moves towards the next idea. என்ன அப்படின்னா a writer's total meaning comes from what? From the combination of pattern and the rhythm. Did you understand that, teachers? Yes, sir. ஒரு மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரைட்டர் என்ன டெக்ஸ்ட்ல சொல்ல வர்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா எதை புரிஞ்சுக்கணும்? அந்த டெக்ஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய இமேஜ், அதனுடைய மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும். பர்டிகுலர் ரித்தமிக் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதை இந்த டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும். இதை புரிஞ்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆனால் while we are attempting a criticism of literature, we come across a problem. What is that problem called? It is called representational fallacy. What is the problem that we face with literary criticism? It's called representational fallacy. Fallacy na error na artham. Fallacy na error. Did you understand that? Yes. Okay, என்ன அப்படின்னா representation fallacy அப்படின்னா to make mistake based on the wrong assumptions or the wrong weightage that we give to language. ஒரு particular aspect மட்டும் பிடிச்சுக்கிட்டு இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த டெக்ஸ்ட்லன்னு சொல்றது. That is called representational fallacy. Okay, என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கும், we come across an image, அந்த இமேஜை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது. Not looking into the image in the context of the whole. நம்ம வேற மாதிரி சொல்லணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் இருக்கு, அந்த ஃபுல் டெக்ஸ்ட்ல ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஏதோ ஒரு பின்புலத்துல தான் அது எழுதப்பட்டது, அதுல ஒரே ஒரு லைனை மட்டும் தனியா எடுத்துட்டு அது வேற மாதிரி பொருள்படும்படி நம்ம இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் த fallacy ஆஃப் இன்டர்பிரேஷன். அதே மாதிரி தான் ஒரு இமேஜை அந்த ஒரு கான்டெக்ஸ்டுக்குள்ள பார்க்கணும், கான்டெக்ஸ்டுக்குள்ள பார்க்காம நம்ம வேற ஒரு மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ரெப்ரசன்டேஷனல் fallacy. Did you find that, teachers? Okay, sir. இப்ப அடுத்தது எதை பத்தி பேச போறாருன்னா நம்ம ஏற்கனவே எடுத்த விஷயம் தான். என்ன அப்படின்னா மியூசிக்ல ரித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ரித்தம் வந்து லிட்ரேச்சர்லயும் இருக்கு சார். இந்த ரித்தம் எங்க இருந்து சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
இது நாம் உருவாக்குனது இல்ல, இது நேச்சுரல் சைக்கிள்ல இருந்தே வந்தது. எங்க இருந்து வந்துச்சா? நேச்சுரல் சைக்கிள்ல இருந்து வந்தது. இப்போ ஒரு ரைட்டர், ஒரு மியூசிஷியன் வந்து ஒரு மியூசிக் பீஸ் கிரியேட் பண்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஹி இஸ் அ மாஸ்ட்ரோ. இந்த மியூசிக் அவர் எங்க இருந்து சார் எடுத்தாரு அப்படின்னா, ஹி வுட் ஹவ் லிசன் டு சம் பேர்ட் ஆர் சம் அனிமல் சவுண்ட்ஸ். அதை கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி ஒரு மியூசிக் போடுறாங்க. அப்ப த பேஸ் சவுண்ட் இஸ் இன் த நேச்சுரல் வேர்ல்டு. அந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம இந்த ரித்தமை டிடெக்ட் பண்ணி இருக்கிறோம். இப்ப புரியுதுங்களா இது ஏன் டிடெக்டிவ் அப்ரோச்னு சொல்றாருன்னு? The individual image that we find in literature is actually taken from the natural cycle which is found everywhere in nature. So, what is rhythm in literature? What is imagery in literature? It is nothing but a recurrent movement of what is found in natural cycle. Okay? இது புரிந்ததா புரியலையா? Clear. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to tell that the natural bird sound, the natural animal sound, the natural happening in the world are part of something called solar year. சம்மர் டைம்ல என்ன பண்ணும்? ஒரு மாதிரி பேர்ட்ஸ் வந்து கத்தும். அதுவே வின்டர் டைம்ல வேற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். அதுவே ஸ்ப்ரிங் சீசன் விச் இஸ் கால்ட் தி மேட்டிங் சீசன், அதுல பறவைகள் ரொம்ப குஷியா சவுண்டு கொடுக்கும். எதுக்காக சவுண்டு கொடுக்கும் அப்படின்னா, தன்னுடைய மேட்டை வந்து கூப்பிடுறதுக்காக. அதே மாதிரி ஒரு சில பேர்ட்ஸ் வந்து சம்மர்ல டான்ஸ் ஆடாது, வின்டர்ல டான்ஸ் ஆடாது. ஆனா ஸ்ப்ரிங் டைம்ல ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டான்ஸ் ஆடும். எதுக்கு அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டான்ஸ்? இன் ஆர்டர் டு கால் த மேட் ஃபார் மீட்டிங். வா வா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு அட்ராக்ட் பண்றதுக்காக அது அந்த ஒரு டான்ஸ பண்ணும். And this kind of dancing, according to Northrop Frye, is the beginning for rituals. It is a beginning for what do you mean by rituals? Rituals na enna? சடங்கு சம்பிரதாயம். சடங்கு சம்பிரதாயம், a ceremony or an action that is always done in the same way. Okay, that is called ritual. அந்த ரிச்சுவல் எல்லாம் எங்க இருந்து சார் வந்தது அப்படின்னா, அங்க பேர்ட்ஸ், அந்த வேர்ல்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ்ல எப்படி ஒவ்வொரு சீசன்ல ஒரு பர்டிகுலர் பிஹேவியர் வருதோ, அதே பிஹேவியரை நம்ம பார்த்து நம்மளும் என்ன பண்ணிட்டோம், நம்ம லைஃப்ல காப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரிச்சுவல்ஸ் கம் ஃப்ரம் the animal world and it is practiced in human life. Okay, did you get that, teachers? இப்ப rituals in human life and ritual in animal life, are they one and the same னு ஒரு கொஸ்டின் வரும். ரெண்டும் ஒன்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சார் அப்படிங்கிறாரு. Rituals in animal life is mechanical or involuntary. It is because of என்ன? impulse, உள் உணர்வு. அது வந்து உணர்ச்சி வயப்பட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யறது. பாருங்களேன், ஒரு சீசன் வரும். அந்த சீசன்ல நீங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு பயந்து தான் போகணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில அனிமல்ஸ் வந்து கூட்டம் கூட்டமா கிளம்பிரும். குளிர்காலத்துல டாக்ஸ் பாத்தீங்கன்னா they go in packs. ஏன் அப்படின்னா that is a mating season for them. அது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கும் அப்படின்னா, it is inbuilt for them. Did you understand that? Yes, sir. There it becomes involuntary. ஏன் சார் அப்படி கூட்டமா போகுதுங்க அப்படின்னா, அதுதான் அவங்க லைஃப் ஸ்டைல். அதுங்க யோசிக்கிறது இல்ல. ஆனா for man it is not like that. It is a voluntary action. It is a rational action, but at times it becomes a magical element also. யாரோ நம்ம எதிர்பாராத ஒரு நேரத்துல ஏதோ ஒன்று நடக்கும். அது ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட்டும் உள்ள இருக்கும் சார். we should accept that. Okay, we should also accept that. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
according to Northrop Frye, okay, farming is not a ritual. ஏன் அது ரிச்சுவல் இல்ல? why it is not a ritual? எது ரிச்சுவல் எது ரிச்சுவல் இல்லைன்னு சொன்னாரு? Come on, recall and tell me. And what is ritual, what is not ritual? Animal worldல இருந்தது ரிச்சுவலிஸ்டிக்கா இருந்தது, ஆனா அது ரிச்சுவல் கிடையாது. ஆனா ஹியூமன் வேர்ல்டுல இருக்குது ரிச்சுவல், because it is voluntary action. ஆனா harvesting cannot be called a ritual because it is involuntary. அவர் விருப்பப்பட்டு செய்யல, அதை பண்ணலைன்னா அது வீணா போயிடும். அதனால போய் அவர் கட் பண்றாரு. விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைன்னாலும் அந்த ஹார்வெஸ்டிங் சீசன்ல ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னா எல்லாம் கொட்டிடும், இல்ல பறவைகள் வந்து சாப்பிட்டுரும். ஸோ harvesting is not a ritualistic act. Make a note of it. Very very important. இதுவும் previous year questionsல வந்திருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. Now he is going to develop further. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, okay, in harvesting there is no will. அதே நேரத்துல in ritual, அந்த ரிச்சுவல் வந்து ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சருக்கு அப்படின்னா, இன் ரிச்சுவல் we have the origin of narratives. In rituals we have origin of narratives. Did you understand that? Yes. Okay, அந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரு. அதே நேரத்துல எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹார்வெஸ்டிங் அதோட நமக்கு நிறைய rituals இருக்கு. Harvesting, the very act is not ritual, but there are many other ritualistic acts associated with the act of harvesting. What are they? அப்படிங்கும்போது we have a few things mentioned here. One is the harvest songs. இன்னைக்கு என்ன பண்றாங்க? It becomes ritualistic to sing a particular song. அதுவே நீங்க அறுவடை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒரு சில கல்ச்சர்ல they go for a harvest sacrifice. அல்லது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல. என்ன ரிச்சுவல் அது? ரிச்சுவலிஸ்டிக் ஃபெஸ்டிவல். பொங்கல். சூரிய பகவானுக்கு எல்லாத்தையும் படைக்கிறது. ஐயா உன்னாலதான் எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே நேரத்துல விதைக்க போறதுக்கு முன்னாடி வர்ண பகவானுக்கு படையல் போடுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப அதிகமா பெஞ்சு அதை ரொம்ப அதிகமா தாராளமானதை காட்டிடாரு. இப்ப காட்டுற மாதிரி காட்டுன்னு காட்டுறாரு. பல பக்கத்துல விவசாயிங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. Okay, so from all these elements we have the origin of narrative. From all these rituals we have the emergence of narrative. And narrative பத்தி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, narrative can be either pure narrative or it could be automatic or unconscious narrative. சில இது வந்து கான்சியஸ் narrative இருக்கலாம், சில இது unconscious it can be brought as a narration. Okay, அடுத்து என்ன சொல்ல போறாரு பாருங்க. Recurrence in nature have ritual attached to them. இயற்கை அது பாட்டுக்கு இருக்கு சார், ஆனா இந்த மனுஷ பைப்பிள்ளைங்க என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு சில ரிச்சுவலை நேச்சரோட அசோசியேட் பண்ணி விட்டுருச்சு. நம்முடைய ஸ்லாங்ல சொல்லிட்டேன், ஒரு லெக்சர்ல இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, பட் டு மேக் இட் மோர் லைவ்லி ஐ ஹவ் புட் இட் அக்ராஸ். ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேச்சுரல் ஹாப்பினஸோட ஒரு சில ரிச்சுவல்ஸை அட்டாச் பண்ணிட்டாங்க. Did you understand that, teachers? Yes. Okay, I think with that we will go for a break because it goes beyond 30 minutes. So we will break here and we will get back.